ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பேசப்படும் பொருளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு கோயில் கர்நாடகாவில் இருக்குது. அந்த கோயில் வளாகத்தில், அது ஒரு பெரிய கோயில், அந்த கோயில் இடத்துல ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளுடைய பிணம் இருக்குது அப்படின்ட்டு அதை அதை புதைத்த அந்த கோயிலில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ கோர்ட்டில் அது கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அவர் 1995 2014 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறார் அந்த கோயிலில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு காரில் வருமா பிணம். ஸோ அதை புதைச்சிடுங்க அப்படின்ட்டு 25 ரூபா கொடுத்து புதைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து அவர் புதைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு டைம் நடுவில் ஏதோ சொந்த ஊருக்கு போயிருக்கிறாரு 2012 வாக்கில். அப்போ இவர் போனது தெரியல. ஒரு அசைன்மெண்ட் உனக்கு வந்திருக்குதுன்ட்டு அந்த காரில் வந்தவங்க சொல்லும்போது, நான் வெளியூரில் இருக்கிறேன், இப்போ வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு ஸ்கூல் பொண்ணு, சஞ்சன்யாவோ ஏதோ ஒரு பேர். ஸோ அதை தேடிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இங்கே கை கட்டப்பட்ட நிலையில் அந்த பிணம் கிடச்சிருக்குது. அப்போ இந்த தர்மஸ்தலாவுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. பெரிய பிரச்சனை நடந்துருக்குது. இதை நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு அவருக்கு ஷாக் ஆகி அப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணை அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னே இவருக்கு ஷாக் ஆகி போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பிணங்களை தான் என்னை புதைக்க சொன்னீங்களா, நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னொடனே அதை கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறார் நிர்வாகத்துக்கு. அவங்களும் இவர் மேலே கொலை மிரட்டல் பண்ணியிருக்கிறாங்க. சரின்ட்டு அதை வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து இருக்கிறார். ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய குடும்பத்திலே ஒரு பெண் அப்படின்றாங்க, மேபி அவருடைய சொந்த மகளாகவும் இருக்கலாம், அந்த பெண்ணுக்கே இந்த மாதிரி கொடுமை நடந்த உடனே, ஸோ நம்ம செய்கிற பாவத்தினால தான் இது நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டு அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஒரு பாக்ஸோடு வருது. அந்த பாக்ஸில் அந்த எலும்பு கொண்டு இதெல்லாம் இருக்குது ஒரு எவிடன்ஸாக, இது நடந்தது அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ கோர்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. இப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா இதில் ஒரு 4000 பேர் இந்த காலகட்டத்தில் 1995 2014 வரைக்கும் 4000 பெண் குழந்தைங்க காணாமல் போன கேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்படி தான் மாட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் எழுப்பப்படுது. ஆனால் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, அது ஒரு கோயில், சிவன் கோயில். ஆனால் அதை நடத்துகிறவங்க ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறோம். ஸோ எல்லா மதத்துடைய இதுவுமே அங்கே இருக்கும் போல இருக்குது. அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அந்த கோயில். ஏன்னா ஏற்கனவே 2003 பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. போனவங்க வரல. அவங்க அம்மா கேட்டு அப்போ அந்த காலேஜ் ஹாஸ்டல் உங்கள் பொண்ணு 3 நாளாக வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட படிக்கிற பசங்களை கேட்கும்போது அங்கே தான் போயிருக்கிறாங்க, தர்மஸ்தலாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தர்மஸ்தலா நிர்வாகத்துடைய முக்கியமான நபர்களோடு உங்கள் பொண்ணு போனதை நான் பார்த்துருக்குறேன்ட்டு. அங்கே போய் கேட்டதுக்கு அப்படிலாம் எங்களுக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லி அடித்து துரத்திருக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அங்கேயுமே இவங்களுக்கு எதிராக தான் பேசுகிறாங்களாம். ஸோ இவங்களுக்கு எதிராகவே சாட்சியெல்லாம் போலீஸ் சொன்னாங்களாம். இப்போ இந்த கேஸ் வந்தோடனே அந்த சகோதரியும் என் பொண்ணும் இதே மாதிரி போயிருந்துருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த பொண்ணு இருக்கிற இடம், அதாவது இறந்தே இருந்தால் கூட அந்த உடம்பு கிடச்சா கூட நான் இறுதி சடங்கு செய்வேன் அப்படின்ட்டு அந்த சகோதரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த தர்மஸ்தலா இந்த தவறான காரணங்களுக்காக செய்தியில் அடிப்படுது. ஏன்னா இப்போ சொல்கிற அந்த துப்புரவு பணியாளர், எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை, தினமும் கொலை மிரட்டல் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் எனக்கு அந்த இறந்தவர்களுடைய ஆவி என்னை துரத்துற மாதிரி இருக்குது. ஸோ அதனால்
இதை வச்சுட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, அதனால தான் நான் இப்போ உயிரை பணயம் வச்சு கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க அந்த வக்கீலுக்கு, அதாவது போலீஸ்க்கு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகிடுச்சான். ஸோ போலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் இருந்திருக்கான். அப்போ இதை தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு குழு கொடுக்குற மாதிரி இருக்குது, சம்மந்தப்பட்டவர்கள் தப்பிச்சு போகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 19 வருடம் இது நடந்திருக்கு, இவருக்கு அப்புறமும் அது நடந்திருக்கும். அப்போ இவ்வளோ நாள் நடந்து அது வெளியிலே வரலை அப்படின்னா இதில் கண்டிப்பாக பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, அரசியல் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். ஸோ அப்படின்ட்டு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஏன்னா பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பகைச்சிட்டு நான் உண்மையை வெளிக்கொணர்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் மக்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது என்னென்னா, ஒரு கோயிலில் எப்படி இதெல்லாம் நடக்குது, கடவுள் எப்படி பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கிறார் இல்லையா? கோயிலில் இருக்கிறவங்க மாறுறாங்க, அது ஒரு அதிர்ச்சி, அதெல்லாம் ஓகே. கடவுள் இல்லையா நம்மை காப்பாற்றுவார்னு கடவுள்கிட்ட போனால், அந்த கடவுள் இருக்கிற கோயிலே இவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ அப்போ பெண்களை இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கடத்துகிறாங்க. அதில் நிறைய ஸ்கூல் குழந்தைங்களும் யூனிஃபார்மோடு இருந்தாங்களாம். அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ கடவுள் எப்படி இதையெல்லாம் அனுமதிக்கிறார் இல்லை? எந்த மதமாக இருந்தாலும் மத வழிபாட்டு ஸ்தலத்தில் இது நடக்குது இல்லையா? நிறையா சர்ச்சில் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ புத்த மத துறவிகள் அது மாதிரி தாய்லாண்டில் மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போ கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த மதத்திற்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த மதத்தின் வழிபாட்டு ஸ்தலத்துக்கும் கடவுளுக்குமே சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இதையெல்லாம் மனிதர்கள் உருவாக்கினது. கடவுள் மதங்களை உருவாக்க வரல, மதங்களற்ற உலகத்தை உருவாக்குறதுக்காக வரார். இறுதியில் வரார். அவர் வந்தால் மட்டுமே அவரை பற்றிய உண்மையான விஷயம் தெரியும். இதுவரைக்கும் நீங்கள் மத புஸ்தகம் வேதங்களில் படிக்கிறது எதுவுமே கடவுளை பற்றி உண்மையான விஷயங்கள் கிடையாது. ஸோ கடவுள் உண்மையில் வந்துட்டார். கடைசி 100 வருடம், உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். கடவுளுடைய ஞானம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உடல்ன்ற உணர்வில் வர்றதுனால தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தின் வசப்பட்டு நிறைய பாவம் செய்கிறீங்க. ஆனால் 5000 வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்போது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தீங்க. காரணம் உடல்ன்ற உணர்வே கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருந்தீங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மா தான் உயிர்னு சொல்கிறோம். ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்போ ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வு வந்துடுதோ, நான் உடம்புன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான் உள்ளிருந்து ஆனந்தம் கட்டாகுது. அதனால் ஆனந்தத்தை தேடி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்றவைகள் வெளிப்பட ஆரம்பிக்குது புலனின்பத்துக்கு நீங்கள் அடிமையானதுனால. ஸோ இப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். அதுக்கு மறுபடியும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை நினைவு செய்யுங்கன்ற. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவரை நினச்சிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு சக்தி வரும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். ஒருவரை ஒருவர் பூர்வ மத்தியில் ஆத்மான்னு பார்க்கணும். இவ்வளவு தான் இறைவன் கொடுக்குற ஞானம். ஆனால் சரி, ஓகே, இப்போ கோயிலில் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அது கடவுளுடைய இடம் அப்படி கிடையாது. அவங்களுடைய பாவனை நல்லா இருந்துச்சுன்னா அதற்கேற்ப அவங்க கொஞ்சம் அமைதி இதெல்லாம் உணர்வாங்க. மற்றபடி கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் கர்மத்தின் விதின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை கோயிலில் தப்பு பண்ணாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, ஹோட்டலில் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எங்கே வேலை செய்கிற இடங்கள் எங்கே நீங்கள் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான். அதுதான் கர்மத்தின் விதி. குறிப்பாக இந்த காமம் இருக்குது பார்த்திங்களா, மிகப்பெரிய எதிரின்னு கொலை பண்ணுறதை விட மிகப்பெரிய பாவம் காமம்னு கடவுள் சொல்வார். ஸோ இதுதான் தவறுதலாக என்ன பண்ணிடுறாங்க, பைபிள் குரானில்
விக்கிரக வழிபாடு கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவன்ட்டாங்க. விக்கிரகன்றது கோயிலில் இருக்கிற சிலை, உடலுக்கான சிலை அது. அப்போ உடலில் உங்களுடைய கவனம் போகிறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வழிபடுறதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ அந்த உடலின் மீது கவனத்துடைய உச்சக்கட்ட பாவம் தான் காமம். இல்லை, நீங்கள் உடலை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டுமே காம உணர்வு வரும். அதுக்கு தான் இறைவன் உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கள் அப்படிங்கிறார். டைம் எடுக்கும், ஏன்னா ரொம்ப நாள் உடல் உணர்வில் இருந்ததுனால ஒரு அழகான பெண் வரும்போது அப்படியே எடுத்த உடனே புருவமத்தியில் பார்க்க முடியாது, அப்படியே பிடிச்சி இழுக்கும் உங்கள் மனம், கண்ணைப்பாரு மூக்கப்பாருன்ட்டு. ஆனால் இறைவனுடைய நினைவிலே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தி வரும், அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. ஸோ குறிப்பாக இந்த காமம் பெரிய பவரில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டால் என்ன ஆகும்? இல்லை, சமீபமாக ஒரு ஆடியோ கூட ஒரு அரசியல்வாதி ஸ்கூல் பொண்ணுங்க இருக்குமா அப்படின்ட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு. ஆடியோ லீக் ஆகி வருது. ஸோ அப்போ பாருங்கள், அப்போ இவங்க கேட்குறாங்கன்னா அதை சப்ளை பண்ணுறது அங்கே ஒரு பிஸ்னஸ் உருவாயிடுது. அப்போ பெண் குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. இவ்வளோ கொடூரமான நரகமாக இது மாறினதுக்கு முக்கியமான காரணம் காமத்துக்கு அடிமையானது. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காமம் தப்புன்னு நம்ம தான் ஏற்றுக்கிறது கிடையாது. கொலை பண்ணுறதுன்னு தப்புன்னு ஏற்றுக்கிட்டால் யாராவது கறிமீன் சாப்பிடுவாங்களா? இல்லையா? ஏன்னா குழந்தையை விட சுத்தமாக இருக்கக்கூடியது விலங்குகள்னு சொல்லலாம். இல்லையா? ஆடு மாடெல்லாம் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்தான் அதுக்குள்ளே வெட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஆடெல்லாம் 6 மாதத்துலேயே வெட்டிடுவாங்க. 6 மாத குழந்தைய கொலை பண்ணுறது இல்லையா? அது குழந்தை தானே, 6 மாதம்னா அது தானே சொல்லுவோம். 2 வருஷம்னா கூட 2 வயசுனா குழந்தை தானே. அப்போ அதை வெட்டுறது தப்பு இல்லை, நாக்கு ருசிக்காக அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, அதே மாதிரி காமம் கணவனோட மனைவியோட வச்சா தப்பு இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ காமத்தில் அவனுக்கு திருப்தி இல்லை, மனைவியோட கணவனோட திருப்தி இல்லை. ஏன்னா அதுதான் மனதுடைய வேலையே, காமத்துடைய தன்மையே அதுதான். இது அடைஞ்சாதான் எனக்கு உலகத்தையே அடைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படின்னு தான் லவ் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான். கடைசியில் கல்யாணம் ஆன உடனே பார்த்திங்கன்னா எங்கேருந்து போச்சு அந்த கவர்ச்சினே தெரியாது, ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். இது பைபிளில் ஒரு கதையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய தங்கச்சி மீதே அவனுக்கு அப்படி ஒரு காதல் வந்துடும், அவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைப்பான். அதாவது வேறு அம்மா, ஒரே அப்பா வேறு அம்மா. ஸோ அப்போ அப்படி ஒரு யுக்தியாக உடம்பு சரியில்லைன்னு நடித்து தங்கச்சியை பார்த்துக்க சொல்லி அப்பா கிட்ட சொல்லி, தங்கச்சி எனக்கு சமைச்சு கொடுத்தானா எனக்கு உடம்பு சரியாயிடும், சரின்ட்டு அண்ணன் தானே அப்படின்ட்டு அவனும் விட்டுடுறான். டக்குன்னு எல்லோரும் வெளில போய் சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவகிட்ட தப்பாக நடக்கிறான். அவள் கெஞ்சிரா, என்னை விட்டுரு, இது தப்பு அப்படின்ட்டு. வேணா நீ அப்பா கிட்ட சொல்லிப்பார், அவர் கல்யாணம் கூட பண்ணி வைப்பார் அப்படின்றான். அதையும் மீறி அவன் காமத்தில் ஈடுபட்ட உடனே அவனுக்கு அவள் மேலே வெறுப்பு வந்துடுது, இவளை அழைச்சிட்டு போங்கன்றான். ஸோ காமம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுன்ற மாதிரி காமத்திற்கு முன் காமத்திற்கு பின்னுன்னு மனநிலை அப்படி மாறும் டக்குன்னு. ஸோ அப்போ பாருங்களேன், அந்த காமத்தை அனுபவிக்கணும் செஞ்சு அது முடிந்த உடனே டக்குன்னு ஐயோ மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் இல்லையா? இப்போ உயிரோடு விட்டாலும் அவங்க போய் சொல்லிவிடுவாங்க, கொன்னாலும் கொஞ்சம் பதவியில் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக மாற்றுவாங்க, இல்லாட்டினா மாற்றிடுவாங்க இல்லையா? ஆந்திராவில் கூட ஒரு கொரோனா டைமுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ சகோதரி இதே மாதிரி லாரிக்காரங்க அழைச்சிட்டு போய் ரேப் பண்ணி எரிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, என்கவுண்டரில் சுட்டும் தள்ளிட்டாங்க. அப்போ அந்த நேரம் அந்த காமம்ன்றது ஒரு மயக்கம், அதை அடையணுன்றதை தவிர வேறு எதையுமே அது யோசிக்காது. அந்த காமத்தில் விழுந்த பிறகு தான் ஐயோ மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு தோணும். அதே மாதிரி தான் மனைவி இருக்கும்போதே கள்ளத்தொடர்பு, கணவன் இருக்கும்போதே கள்ளத்தொடர்பு, அந்த போதை இதோடைய பின்விளைவுகள் என்ன ஆகும், குடும்பம் என்ன ஆகும், இதை மாற்றினா என்ன ஆகும், இதை பற்றியெல்லாம் யோசிக்காது. அது அவ்வளோ பெரிய எதிரி அந்த காமம். ஆனால் அதை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறா, எந்த மதம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் கீதையில் இருக்குது, காமம் மகாசத்ருன்னு இருக்குது, 4 அத்தியாயம் காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்கிறதுக்காகவே இருக்குது. ஆனாலும் அதை சொல்கிறவங்களும் உணர்றதில்லை, கேட்குறவங்களும் உணர்றது கிடையாது. ஸோ அப்போ நாக்கு ருசிக்காக ஒரு உயிரை கொல்லலாம் அப்படின்னா, அந்த உயிரை விட்டால் என்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னும் போது கொலை பண்ணுவானா மாட்டானா? ஏன்னா அவனுடைய மைண்டில் கொலை பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு இல்லைன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை?
பெருமையாக சொல்லிக்கோங்க. ஆமாம், எல்லாம் செடிக்கு தான் உயிர் இருக்குது, கொலை பண்ணாமல் எப்படி மனுஷன் வாழ முடியும்? ஈஷா யோகா சத்குரு சொல்கிறார். ஸோ அப்போ அது மைண்டில் போகுமா போகாதா இல்லையா? ஸோ அப்போ இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, காமம் ரைட்டுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரபலமான டிவியில் இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம், அதில் ஒரு சகோதரி சொல்கிறாங்க, இந்த குழந்தை பாலியல் சீண்டல் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த குழந்தைய பார்த்தா தான் காம உணர்வு வருதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா காமத்துடைய தன்மை. அது முதல்ல அவன் கணவன் மனைவியோடு தான் இருந்திருப்பான். அது ஒரு டைமுக்கு அப்புறம் போதை அது அதிகமாக தேடும். எப்படி ஒரு லெவலுக்கு மேலே அந்த டோஸ் ஏற்றினா தான் அந்த சாராயம்லாம் போதை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ அப்போ அவனுக்கு பணமும் இருக்குது, யாரை வேணாலும் அடையவும் முடியும், சப்ளை பண்ணுறதுக்கு ஆளும் இருக்குதுன்னும் போது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஸோ இப்போ இதை வெளியில் சொன்ன சகோதரருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து, முகத்தை ஃபுல்லாக முடி தான் அழிச்சிட்டே வராங்க கோர்ட்டுக்கு. பட் ஏன்னா சம்மந்தப்பட்டவருக்கு அவர் யாருன்னு தெரியும் இல்லையா? இன்னொன்று பெரிய ஆளாக இருப்பாங்க, இல்லாட்டினா எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துழைச்சு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னா இப்போ தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் காசு செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த நபர் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நம்மளை தான் பேசிகிட்டு இருக்கா, மாட்டினா என்ன ஆகுன்ற அந்த பயம். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ இந்த தப்பு பண்ணவங்களுடைய வயசு என்னவோ, ஆனால் இப்போ கண்டிப்பாக வயசானவர்களாக பலவிதமான நோயோடு வேறு இருப்பாங்க. இந்த நேரம் தான் உங்களுக்கு வந்து இந்த செய்தி உடலில் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவே பெரிய தண்டனை தான். அவங்க மாட்டினாதான் தண்டனைன்னு கிடையாது. இப்போ இது வந்து அதை விட பயங்கரமான தண்டனை. மாட்டினா கூட சரி, ஓகே, மாட்டி வச்சு ஜெயிலில் இருக்கிறோம் அப்படின்னு மனம் ஒரு சமாதானத்துக்கு வந்துடும். ஆனால் இப்போ என்ன ஆகும்னு தெரியலேன்றதே ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய அந்த 4000 பெண் குழந்தைங்க காணாமல் போனவங்கெல்லாம் வந்து ஏதோ மைண்டை கொஞ்சம் தேத்தி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இதை கேட்டோன்னே ஒருவேளை இப்படி தான் நம்ம குழந்தை கொண்டு இருப்பாங்களோ அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு வலியை கொடுக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் கையில் சிக்கிறது, அங்கே போனால் எல்லோரும் மாட்டி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு சிலர் மாட்டுறாங்க. அதிலும் கர்ம கணக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நாம் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தவறை செய்கிறவன் அடுத்த ஜென்மத்திலே பெண் குழந்தையாக பிறப்பான். இதே மாதிரி காமக்கொடூரன் கிட்ட அவனும் மாட்டி இதே மாதிரி நிலைக்கு தள்ளப்படலாம், கண்டிப்பாக தள்ளப்படுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா கர்மத்தின் விதியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தூய்மை பணியாளர் அங்கே போய் மாட்டினார் பாருங்க இல்லையா? அதே மாதிரி கொல்கத்தாவில் அந்த லா காலேஜில் ஒரு சகோதரி இதே மாதிரி ரேப் பண்ணாங்க, அங்கே வேலை செய்கிறவனே. அப்போ பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு வாட்ச்மேன் இருக்கிற ரூமில் தான் ரேப் பண்ணுறாங்க, வாட்ச்மேனை வெளில போக சொல்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பொண்ணே சொல்லியிருக்கிறா கம்ப்ளைண்டில். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அரசியல் கட்சி சார்ந்தவன் அப்படிங்கிறார். ஸோ இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் இல்லையா? இவங்க தப்பே பண்ணாட்டினா கூட அந்த தப்பு நடக்கிறதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, இவங்களால் வேறு எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்றது எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா? நம்ம நிறைய வேலைகள் வந்து பாவம் செய்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும். நிறைய பிஸ்னஸ் கூட அப்படி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் குறிப்பாக பாவத்திலே நம்பர் 1 பாவம் இந்த காமம் தான். அப்போ இந்த மாதிரி இடங்களில் நாம் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, சிக்கிற மாதிரி காரியத்தை நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். அப்படின்னு நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஆபாச படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியாது. அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் உங்கள் மைண்டில் ஓடும். இந்த எண்ணம் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் பக்கத்தில் உங்களை அழைச்சிட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு வருதுன்னா, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் போகிறது அல்லது வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அங்கே நிறைய காமத்தில் ஊறியவர்கள் உள்ள ஸ்கூலுக்கு நீங்கள் போவீங்க. அப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் எப்படி இவ்வளோ பெரிய வித்தியாசம் அப்படின்னு. உங்கள் எண்ணங்கள் தான் அங்கே அழைச்சிட்டு போச்சு. அங்கேயும் நீங்கள் நிறைய காமம் சார்ந்த விஷயத்திலே புத்தியில் மூழ்கி இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தது காலேஜ் போகும்போது இதை விட மோசமாக காமத்தை தூண்ட. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாதிரி நபர்கள்கிட்டையும் வருவீங்க,
இன்னும் இன்னும் அந்த காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் சிக்குவீங்க. அதுக்கப்புறம் அந்த விபச்சாரிக்கிட்ட போகிறது, அந்த மாதிரி நபர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அந்த இடத்துக்கு அழிச்சிட்டு போகுதுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த ஆபாச படம் பார்க்குறதுக்கு முன்னாடி சாதாரண படம் பார்த்தாலே அந்த எண்ணங்களை தானே உருவாக்குது. அந்த பாடல்கள் எல்லாமே இல்லையா? இன்றைக்கி நிறைய அந்த ரீல்ஸ்லலாம் ரொம்ப ரொம்ப டபுள் மீனிங் உள்ளதும் குடும்பத்தோடு பாடுறாங்க, ஆடுறாங்க. அது எந்த அளவுக்கு மனதை பாதிக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியல. ஸோ அப்புறம் இந்த கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எடுத்துகிட்டு வரும். அங்கேயும் நீங்கள் விழுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது தான் இந்த மாதிரி ரொம்ப தவறான நபர்கள் தொடர்பில் சிக்கி மாட்டுவீங்க. டைரெக்டாக அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். சில சமயம் அந்த மாதிரி தப்பே பண்ணுவீங்க. அல்லது இந்த மாதிரி துப்புரவு பணியாளர், அந்த வாட்ச்மேன், அந்த மாதிரி போய் மாட்டிக்குவீங்க. ஆனால் அதற்கு நீங்கள் செய்கிற வேறு ஒரு பாவம், காமம் சார்ந்த பாவம் தான் உங்களை அந்த மாதிரி நபர்கள்கிட்ட சிக்க வைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படியே காமத்திலே நீங்கள் மூழ்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் பெண் குழந்தையாக பிறந்து இந்த மாதிரி காமுகர்கள் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் அங்கே பக்கத்திலே பிறக்கலாம். அல்லது அந்த குடும்பத்திலேயே காமுகனுக்கே கூட நீங்கள் பிறக்கலாம். இல்லை அப்பாவே குழந்தைங்க கிட்ட தப்பாக நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ. அல்லது அக்கம் பக்கத்தில் அப்படி இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது கடத்தப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணத்தின் மூலமாக அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பாவம் செய்து இருந்தாலும். இப்போதைக்கு காமம் தப்பு அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஆழமாக பதியணும். மனிதர்கள் சொன்னால் அது பதியாது, கடவுளே சொன்னால் பதியும். கடவுளே சொன்னாலும் ஒரு தடவை சொன்னால் பதியாது, திரும்ப திரும்ப சொன்னால் தான் பதியும். ஸோ திரும்ப திரும்ப தினம் தினம் கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். ஆத்மான்னு பாருங்கள், உங்களையும் ஆத்மான்னு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்கள். எல்லா ஆத்மாவுக்கும் நான் தான் தந்தை என்றால், அதாவது சிவபெருமான் தான் தந்தை என்றால், எல்லாரும் அவருடைய குழந்தைன்னா உங்களுக்கு அவங்க சகோதர சகோதரிகள் தானே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வரும். அப்படி வரும்போது இல்லைன்னா பாருங்கள், அந்த சகோதரருக்கு அவருடைய குடும்பத்திலே ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது என்ன வலி இருந்திருக்குது பாருங்கள். இது நடந்தே தீரும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்களே, மற்ற பெண்களெல்லாம் பார்த்தா ஒரு காதல் கோட்டை படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், இந்தியன் மென்டாலிட்டி, ஊரில் இருக்கிற பொண்ணெல்லாம் அரைக்குறைய ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கணும், அதில் இன்னும் பச்சையாக வரும்னு நினைக்கிறேன், என்னுடைய மனைவி மட்டும் ரொம்ப இழுத்து மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பு உங்களுடைய கவனம், உங்களுடைய குணம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மனைவியும் அந்த மாதிரி மோசமான மனைவியாகத்தான் அமைவார்கள். அதே மாதிரி ஒருவேளை திருமணம் ஆன பிறகு தான் உங்களுடைய குணம் கெட்டு போகுது அப்படின்னா நீங்கள் பிறரை பார்க்கும்போது உங்கள் மனைவி அல்லது உங்கள் மகள் அல்லது குழந்தை அல்லது பேரக்குழந்தை பிறர் அந்த மாதிரி பார்ப்பார்கள். அந்த மாதிரி நபர்கள் அவங்க தொடர்பில் வருவாங்க. இதில் அவங்களுடைய கணக்கும் இருக்குது. ஸோ இந்த கர்மத்தின் விதி ரொம்ப ரொம்ப ஆழமானது, ரொம்ப நுட்பமானது. யாருமே தப்பிக்க முடியாது. உங்களுடைய கர்மம் யாருக்கும் எண்ணத்தினால் கூட துக்கம் கொடுக்கக்கூடாது. இருக்கிறதுல மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியது காமம். ஸோ அந்த காமம் சார்ந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு உங்கள் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டீங்கனாலே பலவிதமான துக்கங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்னு சொல்லப்படுது, அது நடத்தப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.